இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. கானா வினோத்தை சுத்து போடுறாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா கானா வினோத்துக்கு வாய் திவ்யா சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதை நம்ம ரிவ்யூவில் சொல்லும் போது ஐயோ வினோத் அப்படி இல்லை வினோத் இப்படி இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து முட்டு கொடுக்குறாங்க. நான் தான் சொல்றேன் கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நானும் சப்போர்ட் பண்ணுவேன். அவரோட கவுண்டர் எல்லாம் நல்லா இருக்கு, அந்த மனுஷன் ரொம்ப ரியலா இருக்காரு, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றது தப்பே கிடையாது. ஸோ அதனால சப்போர்ட் பண்ணலாம். ஆனா அவர் ஒரு தப்பு பண்ணும்போது நீங்க வந்து முட்டு கொடுக்குறீங்கன்னா அது எப்படி சொல்றது, அவரை பிடிச்சிருக்குன்றதை தாண்டி ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா லிட்டரலா கானா வினோத் வந்து வீட்டுக்குள்ள புள்ளி பண்ணிட்டு இருக்காரு. சோ அதுக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா இப்ப திவ்யா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, விக்கல்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு, சபரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவர் நிதானத்திலே இல்ல, அவர் வந்து அவர் நிலையிலே இல்ல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அது உண்மைதான். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் விட்ட வார்த்தைகள் வந்து திவ்யா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி குழந்தை போறது இந்த மாதிரிலாம் பேசுறாரு, பெட்டி தூக்கிட்டு வெளியே போ அப்படின்ற வார்த்தையெல்லாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நேற்று நைட் நடந்தது. அதுக்கப்புறம் காலையிலும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சோ இதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம்.